நான் புது சேனல் மறுபடியும் வந்திருக்கேன். இதுக்கு தான் நம்ம பழைய சேனலில் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ண டேவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். Monday 13th October, திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். As a reason, I am also a failure. சொல்லப்போனால் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், மொபைல் கேமிங்காக ஆரம்பித்தேன். அதனால் நான் வந்துச்சு ரெஸ்பான்ஸு. பட் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணேன். கான்ஸ்டண்ட்டாக 1 year வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் 4 monthஸில் தான் கொஞ்சம் நல்ல ரீச் வந்து 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணேன். ஸோ என்ன ரீசன்னால இந்த சேனல் போச்சுன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய கேமிங் சேனல்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ நானும் கேமிங் கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். என்னால் வந்து நடக்கிற பிரச்சனைஸ்லாம் நமக்கு நிறைய தெரியும். நம்ம இந்தியாவோட சரி, வேர்ல்டோட சரி, நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டுமே சரி, எவ்வளோ பிரச்சனை போயிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது. ஸோ நான் பேசுகிறத விட நிறைய பேர் பேசினது, நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் பேசுகிறத விட இதை ஷேர் பண்ணால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ அது நிறைய பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணி பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம யூடியூப்காரனுக்கு பிடிக்கல. ஃபுல்லாக இப்போது இது காப்பிரைட்டு இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அவங்களுக்கு கைட்லைன்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணேன். பட் சில பல இது வந்து மீறிடுச்சு. ஸோ நான் அதோடு விட்டுக்கலாம். அதை தவிர்த்து இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சொசைட்டிக்கு நல்ல ரீச் போட்டோம், நல்ல விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 போட ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு மெயில் வந்துடுச்சு. 21 days அப்பீல் வீடியோ போட்டால் அதை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி இந்த சேனல் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலாகவே எனக்கும் அப்பீலுக்கும் ஆசையே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அது கிடையவே கிடையாது. அப்படிதான் சொல்ல போனோம்னா இது வந்து என்னோடய 4th யூடியூப் சேனல். ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ஓன் மெயில் ஐடியிலேயே நான் வந்து கொஞ்சம் மூவி கிளிப்பிங்ஸ் தான் போட ஆரம்பித்தேன். சென்னை 28 மூவி அது வந்து நிறைய அந்த டைமில் கிடையாது. நான் 2018 போட்டேன். ஸோ அந்த சேனல் வந்து அதிகமாக இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு இருக்காது. காப்பிரைட் இஷ்யூஸ் டைப்ஸு இருந்தது. பட்டு எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டே இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா அது நல்ல வியூஸ் தான் கெயின் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, மூவி ரிலேட்டடு இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனல் தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா திருப்பி 2வது சேனல் ஆரம்பித்தேன், DQXL அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா இந்த ட்ராகன் பால் சி டோர்னமெண்ட் வந்தது இல்லையா, அந்த டைமில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஜஸ்டிஸ் லீக்கு அஃப்கோர்ஸ் நான் டிசி ஃபேன் எனக்கு தெரியும். ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் மூவிஸ் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அப்புறம் மினியன்ஸு, அப்புறம் இந்த டெட்பூலு, சூப்பர்மேன், மேன் ஆஃப் ஸ்டீல் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அது நல்லா ரிவ்யூஸ் வந்துச்சு, நல்லா வியூஸ் போச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. பட் என் நல்ல நேரத்துக்கு அந்த மெயில் ஐடியை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சேனலுக்கு போச்சு. ஸோ 3வதாக வந்து தான் நான் வந்து ஷசாம்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் கேமிங் ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருந்தது. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம், நல்ல விஷயம்னா என்னால் எப்படி சொல்கிறதுனா, நம்ம இன்டர்நெட்டில் நிறைய ஃபேக்கான நியூஸஸ்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஏகப்பட்டது எல்லாமே ஃபேக் தான். இப்போ ஏஐ வந்து கொண்டு வந்தது எதுக்குன்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அதாவது நிறைய பேர் வந்து எப்படின்னா வாய்ஸாக சொல்லாமல் இந்த மாதிரி ஏஐ மூலியமாக ஒரு கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு நாலேஜுக்காக அந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஓவரால் இந்த வேர்ல்டு வைடில்
பல செலிப்ரிட்டிஸ் டெத், அதுக்கப்புறமாட்டி பொலிட்டிஷியன்ஸு அவங்கள வச்சு ஃபேக் நியூஸஸ் வந்துகிட்ருக்கு. ஒரு சில முக்கியமான தீர்வு காண்ற இடத்துலலாம் தேவையில்லாத ஃபேக் நியூஸஸ்லாம் வந்துகிட்ருக்கு. மார்ஃபிங் வீடியோஸ் அண்டு இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் ஃபேக்காக இருக்குது. ஸோ அதையுமே பிளைண்டாக நம்ப வேண்டாம். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதையுமே நம்பாதீங்க. ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன், இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியும் கிடையாது, உங்களுக்கும் நிறைய தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட் வீடியோவே நான் இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் இதை நான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அதையும் தெரிஞ்சுட்டு விட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேட்டு வர்றதில் எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ரெஸ்பான்ஸே வரலனாலும் நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். ஸோ குவிட்டிங் இஸ் நெவர் மை ஆப்ஷன். நான் குவிட் பண்ணவே மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2.5 years 3 years கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ 5K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏர்ன் பண்ணது, அது இந்த ஒரு மாதத்தில் போதும்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி தான் பரவாயில்ல, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவோம். கேமிங் நான் விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கேமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும். அண்டு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன், என் கூட நீங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புது ஃப்ரெஷ் கண்டென்ட் வீடியோ கூட திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.